Hello friends, welcome to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா current affairs for the month of January 2020. Full January monthக்கான current affairs வந்து என்னால ஒரு வீடியோல போஸ்ட் பண்ண முடியல. அதனால part 1 class இப்போ எடுக்கிறேன். and இதனுடைய continuation வந்து part 2 and part 3 அப்படினு சொல்லி future classes ல வந்து அப்லோட் பண்றேன். Current affairs அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா if you take any competitive exam whether it is UPSC ஆ இருக்கட்டும் TNPSC ஆ இருக்கட்டும் வேற எந்த எக்ஸாம்ஸா இருந்தாலும் it plays a major role. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் அவங்க தான் ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸாக வர்றவங்க. ஸோ அவங்களுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் பற்றி அண்ட் ஹேப்பனிங்ஸ் பற்றி எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து கேட்கப்படுது. when you take UPSC prelims அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அரௌண்ட் 20 to 25 கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கேட்குறாங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட் குரூப் எக்ஸாம்ஸ் இருக்குது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4ன்னு சொல்லி. ஸோ குரூப் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரிலிம்ஸ்லையும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அண்ட் தென் மெயின்ஸ்லையும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். மெயின்ஸ் அப்படின்றது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். when you take prelims அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நியர்லி 40 கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்பாங்க. அண்ட் அதர் எக்ஸாம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 15 to 20 கொஷின்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இதிலிருந்தே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. அன்னன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணி அண்ட் அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னாலே வந்து என்னென்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். ப்ராப்பரான நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி டாபிக் மட்டும் படிச்சுட்டு போகாமல் இன் டீட்டெயிலாக கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் நீங்கள் எழுதுறதுக்கு வந்து என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்கறது வந்து ஃபிக்ஸட் அப்படின்னு சொல்லி கிடையாது கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனுடைய வெயிட்டேஜ் இந்த லெவலுக்கு இருக்குது. பட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்றது வந்து இயர் டு இயர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க மலாலா யூசப்சாய் அப்படின்றவங்க வந்து மோஸ்ட் ஃபேமஸ் டீனேஜர் ஆஃப் த டிகேட் அப்படின்னு சொல்லி. இவங்க வந்து எந்த கண்ட்ரியை சார்ந்தவங்க அப்படின்னா பாகிஸ்தான். இவங்க வந்து ஒரு எஜுகேஷன் ஆக்டிவிஸ்ட் அண்ட் தென் நோபல் லாரேட். இவங்களுக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படின்றது வந்து 2014 வந்து கிடைச்சிருந்துருக்கு. நோபல் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ 5 விதமான நோபல் ப்ரைஸஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், பீஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் அப்படின்றதுக்கு. ஸோ ஸ்வீடிஷ் கெமிஸ்ட், இன்ஜினியர் அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்டான ஆல்ஃப்ரெட் நோபல் அப்படின்றவருடைய பேரில் தான் இந்த ப்ரைஸ் அப்படின்றது வந்து கொடுக்கப்படுது. இது முதல்ல கொடுக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1901. இந்த 1901 அப்படின்ற இயர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ பீஸ் ப்ரைஸ் தவிர மற்ற நோபல் ப்ரைஸஸ் எல்லாம் எப்போ ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா December 10 எங்கே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாக்ஹோம், ஸ்வீடன் அப்படின்ற பிளேஸில். ஃபர்ஸ்ட் நோபல் ப்ரைஸ் வின்னர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜீன் ஹென்ரி டுனட் அப்படின்றவர். ஹி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த ரெட் கிராஸ். இதுவும் வந்து முக்கியமான கொஷின். ஸோ இம்பார்ட்டன்ட் நோபல் பீஸ் ப்ரைஸ் வின்னர்ஸ் யார் வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. பட் அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள் யார் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா மதர் தெரசா. இவங்க நோபல் ப்ரைஸ் வாங்கின இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1979. செகண்ட் ஒன் பிரசிடென்ட் நெல்சன் மண்டேலா. இவருக்கு 1993 வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அண்ட் தென் பராக் ஒபாமா. இவருக்கு வந்து 2009 வந்து அவார்ட் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் இந்த கொஷின் ரொம்ப முக்கியமானது. கைலாஷ் சத்யார்த்தியா. இவர் வந்து என்னன்னா இந்தியாவை சார்ந்தவர். அண்ட் மலாலா யூசப்சாய். ஸோ நம்ம பார்த்தோம்ல அவங்க பாகிஸ்தானை சேர்ந்த ஆக்டிவிஸ்ட். ஸோ இவங்க 2 பேருக்கும் 2014 நோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அண்ட் ஃபர்தராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெனிஸ் முக்வெட்ஜன், நாடியா முரத் அப்படின்றவங்களுக்கு வந்து 2018 கொடுக்கப்பட்டுச்சு. லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமானது 2019 நோபல் பீஸ் ப்ரைஸ் யார் வாங்கினாங்க அப்படின்னா எத்தியோப்பியாவுடைய பிரைம் மினிஸ்டரான எபி அஹ்மத் அப்படின்றவர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஃபியூச்சர் எனர்ஜி சமிட் அப்படின்றது. ஸோ WFES அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அபுதாபியில். ஸோ பிட்வீன் January 13 to 16, 2020 வந்து நடந்துச்சு. இது எத்தனையாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 13th எடிஷன்.
அபுதாபியுடைய பிரின்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹ்யான் அப்படின்றவர். இதனுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீதிங்கிங் குளோபல் கன்சம்ஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான வேர்ல்டு சமிட்ஸ் அண்ட் தென் கான்ஃபரன்சஸ்லாம் நடந்துச்சுன்னா முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுலேருந்து ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக வரும். அப்படி நீங்கள் அந்த சமிட்ஸ் அது கான்ஃபரன்சஸ் பற்றி படிக்கும்போது அது எந்த டேட்லேருந்து எந்த டேட் நடந்துச்சு, அண்ட் தென் எந்த பிளேஸில் நடந்துச்சு, யார் அதை வந்து லீட் பண்ணா, எத்தனையாவது எடிஷன், அண்ட் முக்கியமானது அந்த கான்ஃபரன்ஸ் அல்லது சமிட்டுடைய தீம் என்ன அப்படின்றது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஹமதாபாத்தில் வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டாச்சு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அதுதான் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டாலஸ்ட் ஸ்டாச்சு. ஸோ இதனுடைய ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 597 அடி. இது வல்லபாய் பட்டேலுக்காக இருக்கக்கூடிய ஸ்டாச்சுவில் செகண்ட் டாலஸ்ட் ஸ்டாச்சு எது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ திறந்து வைத்திருக்கக்கூடியது. இதனுடைய ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 50 feet. இதை யார் வந்து திறந்து வச்சாங்க அப்படின்னா குஜராத்துடைய சிஎமான விஜய் ரூபானி அப்படின்றவங்க. இதுக்காக குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் அலாட் பண்ண பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ₹500 crore. இது எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ்னால ஆக்கப்பட்டது இந்த ஸ்டாச்சு. இது எங்கே இருக்குது இப்போது அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் நர்மதா அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. ஸோ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது 2013 அக்டோபரில். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யார் அப்படின்னா எல்என்டி. இதை வந்து இனாகுரேட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 31 அக்டோபர் 2018. ஸோ வல்லபாய் பட்டேலுடைய 143rd பர்த் அனிவர்சரியில் வந்து அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி வந்து என்ன பண்ணாருன்னா இனாகுரேட் பண்ணார். இதை டிசைன் பண்ண இந்தியன் ஸ்கல்ப்டர் யார் அப்படின்னா ராம் வி சுத்தார் அப்படின்றவர். அவர் தான் இந்த செகண்ட் டாலஸ்ட் ஸ்டாச்சுவே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதனுடைய இனாகுரேஷன் அப்படின்றத பற்றிலாம் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஃபீட்டில் பார்த்தோம், மீட்டரில் பார்த்தோம்னா இது வந்து 182. இட் இஸ் த டாலஸ்ட் இன் த வேர்ல்ட். ஸோ இது வந்து எதை சர்பாஸ் பண்ணிருச்சு அப்படின்னா ஸ்ப்ரிங் டெம்பிள் புத்தா, அது வந்து 153 மீட்டரில் இருந்துச்சு. ஸோ இப்போ அது வந்து என்னதுன்னா செகண்ட் டாலஸ்ட் ஸ்டாச்சு இன் த வேர்ல்டாக வந்து ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்றவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் டெப்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் டெப்டி பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அதே மாதிரி இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டரும் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். ஸோ 1947 1950 டிசம்பர் 12 வரைக்கும் இவர் வந்து என்னதுன்னா ஹோம் மினிஸ்டராக வந்து பணிபுரிஞ்சிருக்கார். இவர் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்ந்தவர் அப்படின்னா ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றதுடைய பார்ட்டியை வந்து சார்ந்தவர். இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய 49வது பிரசிடென்ட்டாக வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்றவர் வந்து இருந்திருக்கார். இவருக்கு வேற என்னென்ன நிக் நேம்ஸ் இருக்கு அப்படின்னா இவரை பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம், சர்தார் அப்படின்றது சொல்கிறோம், அண்ட் அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்றது சொல்கிறோம். அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற நிக் நேம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஹூ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிலே ஆல்ரெடி நிறைய தடவை இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஹீ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த யூனிஃபையர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். எதனால் அப்படின்னா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் ஸோ நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அண்டர் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்ததும் இருந்துச்சு, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் இருந்துச்சு. அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்றத வந்து இந்தியன் யூனியனோட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு, இணைக்கிறதுக்கு முக்கியமான பங்களித்தது யார் அப்படின்னா அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்றவர். எத்தனை நம்பர் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 565. அதில் கிட்டத்தட்ட 560 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து சேர மறுத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெவன்கூர், போபால், ஜோத்பூர், ஹைதராபாத் அண்டு ஜுனகாக் அப்படின்ற பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த மைசூர், ஹைதராபாத்து அண்ட் ராஜஸ்தான், பலுச்சிஸ்தான் ஸ்டேட்ஸ் யூனியன், ஜம்மு காஷ்மீர், இது எல்லாமே வந்து என்னென்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்தது. நெக்ஸ்ட் கொரோனா வைரஸ் அப்படின்றது வந்து இப்போது நமக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியரானது. நிறையா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். பட் இனிஷியலி இது எங்கேருந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா சைனாவில் ஊஹான் அப்படின்ற சிட்டியிலேருந்து தான். ஸோ ஃபர்ஸ்ட் அஃபெக்டட் சிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து ஊஹான் அப்படின்றது. இதை வந்து எப்படி வந்து கோட் நேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2019 MCOV அப்படின்றது இப்போ கோவிட் 2019 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத பற்றி கவர்மெண்ட்டில் நிறையா வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க.
நம்ம கஃப் பண்ணும்போதோ அல்லது ஸ்னீஸ் பண்ணும்போதோ நம்மளுடைய எச்சில் துளிகள் வந்து பட்டாலோ ஸோ அல்லது வந்து நோஸ்லேருந்து வரக்கூடிய டிஸ்சார்ஜினாலேயோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறைய லார்ஜ் ஃபேமிலி ஆஃப் வைரஸஸ் வந்து இருக்குது இதே மாதிரி இல்னஸஸை வந்து ஏற்படுத்தக்கூடியது. சச்சஸ் என்னென்ன அப்படின்னா MERS அண்ட் SARS அப்படின்றது. ஸோ அக்ரானிம் எக்ஸ்பான்ஷன் இதில் கேட்பாங்க. SARS அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்றது. MERS அப்படின்னா மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்றது. இது எல்லாமே வந்து என்னென்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை வந்து டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணக்கூடியது. ஸோ it is believed to have contracted through exposure to animals market that sells seafood and meat in Wuhan அப்படின்ற பிளேஸில் மார்க்கெட்டில் சீ ஃபுட்ஸ் அண்ட் தென் மீட் இந்த மாதிரியான சேல் பண்ணுற இடத்துல இருந்து இது பரவுனதாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒடிசா கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பவுட்டி அப்படின்ற ஆப். நார்மலாக இந்த மாதிரி ஆப்போ அல்லது வேறு ஏதாவது ஸ்கீம்ஸோ இன் செப்பரேட்டாக ஏதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை பற்றி கேட்பாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் பிரதான் மந்திரி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அதுவும் வந்து ஸ்கீம்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஆப் அப்படின்றது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய கண்ட்ரோலில் வந்து வருது. இந்த ஆப் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா லேண்ட் ரெவென்யூ நில வருவாய் வந்து பே பண்ணுறதுக்காக. ஸோ நிறைய சிட்டிசன்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் போகாமலே அங்கே காத்திருக்காமலே வந்து ஆன்லைன்லேயே அவங்களுடைய லேண்ட் ரெவென்யூ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பே பண்ணலாம். இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னா ஒடிசாவுடைய சீஃப் மினிஸ்டர். எப்போ லான்ச் பண்ணார் அப்படின்னா 15th August 2019. ஸோ ஒடிசாவுடைய சிஎம் யார் அப்படின்னா நவீன் பட்நாயக். இவர் வந்து பிஜு ஜனதா தள் அப்படின்ற பார்ட்டியினுடைய பிரசிடென்ட். நெக்ஸ்ட் 19th SCO ஹெட்ஸ் மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. SCO அப்படின்னு என்ன அப்படின்னா ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்றது. இது ஆரம்பிக்கப்பட்டது அல்லது இது ஃபவுண்ட் பண்ணப்பட்டது 26th April 1996. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பீஜிங் சைனாவில். இதனுடைய மெம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னா சைனா, கசகஸ்தான், கிர்கிஸ் ரிபப்ளிக், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உபெகிஸ்தான், இந்தியா அண்டு பாகிஸ்தான் ஆகிய கண்ட்ரீஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா இதனுடைய மெம்பர் கண்ட்ரீஸாக இருக்குது. ஸோ டோட்டலி 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதனுடைய 19th சம்மிட் வந்து எங்கே நடந்துச்சுன்னா பிஷ்கேக் கிர்கிஸ்தான் அப்படின்ற பிளேஸில் June 13 to 14, 2019 வந்து நடந்திருக்கு. ஸ்போர்ட்ஸ், ஹெல்த் கேர் அண்ட் என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டதான விஷயங்களில் 14 அக்ரிமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கண்ட்ரீஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய கன்க்ளூஷனாக ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சம்மிட்டை வந்து அவங்க வந்து ஷெட்யூல் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் சம்மிட் அப்படின்றது வந்து ரஷ்யாவில் நடக்கும். எதை ஃபோக்கஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோன்னா கவுண்டர் டெரரிசம் அண்ட் ஆப்கானிஸ்தான், சீரியா அந்த மாதிரி ரீஜியன்ஸில் இருக்கக்கூடிய கிரைசிஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து அதை பேஸ் பண்ணி. அண்ட் இட் வுட் ஆல்சோ மார்க் த செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் த 75th anniversary ஆஃப் விக்ட்ரி ஓவர் நாசிசம் அப்படின்றது. நாசிசம் அப்படின்றதுடைய வெற்றி அடைந்து 75வது அனிவர்சரியுடைய செலிப்ரேஷனாக வந்து இது இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நாசிசம் அப்படின்னா நமக்கு தெரியும் அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ நாசிசம் அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நாசிசம் அப்படின்றது 1919 அடால்ஃப் ஹிட்லர். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்து 1914 to 1918 நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ 1919 ஜெர்மனியுடைய தோல்வி தாங்க முடியாமல் வந்து இந்த அடால்ஃப் ஹிட்லர் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்குறாங்க. அதுதான் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படின்றது. ஸோ இவர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ் அப்படின்றது வந்து ஒரு ஃபேரான ஒரு ட்ரீட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஜெர்மனியுடைய பவுண்ட்ரிஸ் அப்படின்றது வந்து நிறைய மாற்றி அமைக்கப்படுது. அதே மாதிரி அந்த வாரில் ஏற்பட்ட நிறைய லாஸஸுக்கான ஃபைன்ஸ் வந்து ஜெர்மனி அப்படின்றது மேலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இவருடைய ஸ்பீச்சில் வந்து யார் யார் அவர் வந்து ப்ளேம் பண்ணுறாருன்னா ஜூஸ் மற்றும் மார்க்சிஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாருன்னா ப்ளேம் பண்ணுறாரு. ஸோ ஈரோப் பிஃபோர் 1919 அண்ட் ஈரோப் ஆஃப்டர் 1919 அப்படின்றது பார்த்தா தெரியும். ஜெர்மனி அப்படின்றது வந்து என்னதுன்னா நிறைய டெரிட்டரிஸை வந்து லாஸ் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தா தெரியும் இந்த ஷேடட் ரீஜியன் அப்படின்றது வந்து ஜெர்மனி அப்படின்ற பகுதியிலேருந்து இழக்கப்படுது. இதை வந்து அவங்களால என்ன பண்ணிக்க முடியல அப்படின்னா தாங்கிக்க முடியல. 1921 வந்து
ஆர்கனைசேஷனோட லீடராக வந்து இவர் ஆகுறாரு. அண்ட் தென் அதை எப்படி ரீநேம் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷனலிஸ்ட் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி நாசி அப்படின்றது இவங்களுடைய ஐடியாலஜி அண்ட் தியரிஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாசிசம் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க, ஹிட்லர்ஸுடைய ஆட்டோபயோகிராஃபி சுயசரித பேர் என்ன அப்படின்னா மெயின் கம்ப் அப்படின்றது. இது இந்த நாசி பார்ட்டிஸ் அண்ட் தென் இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு பைபிளாகவே என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு, பைபிளாக கூட நினச்சிருக்காங்க. பட் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த புக்குனுடைய பப்ளிகேஷன் அப்படின்றத வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இல்லீகல் ஆக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரா தனுஷ் 2.0 அப்படின்றது. இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது இந்திரா தனுஷ் அப்படின்றது தான். ஸோ இதனுடைய செகண்ட் வெர்ஷனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரா தனுஷ் 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் எதை பற்றியதானது அப்படின்னா இம்யூனைசேஷன் பற்றியதானது. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் எடுத்தப்பட்ட ஒரு ஹெல்த் மிஷன் தான் இந்த இந்திரா தனுஷ் அப்படின்றது. இதை லான்ச் பண்ணது ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா யூனியன் ஹெல்த் மினிஸ்டரான ஜேபி நாடா அப்படின்றவர் 25 டிசம்பர் 2014 வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னா ஹோல் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் இம்யூனைசேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்கீமுடைய ஒரு எய்மாக இருந்துச்சு. ஸோ வேக்சினேஷன் அப்படின்றது வந்து இதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸான டிப்தரியா, வூப்பிங் காஃப், டெட்டானஸ், போலியோ, மீசில்ஸ் அந்த சைல்ட்ஹுட்டில் இருக்கக்கூடிய டியூபர்குலோசிஸ், ஹெப்படைட்டிஸ் பி, மெனிங்கிட்டிஸ், நியூமோனியா காஸ்ட் பை ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா டைப் பி அண்ட் ரோட்டா வைரஸ், என்செஃபலிட்டிஸ் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்க்கு எகெயின்ஸ்ட் தான் வந்து வேக்சினேஷன் அப்படின்றது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் கொடுப்பாங்க. ஸோ இந்த இதனுடைய செகண்ட் வெர்ஷன் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணது யார் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அப்படின்றவர். ஸோ எல்லா சில்ட்ரன் அண்ட் ப்ரெக்னென்ட் உமன் இந்த ஐடென்டிஃபைட் டிஸ்ட்ரிக்ஸ் அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ஸ் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ஸ் அண்ட் பிளாக்ஸில் வந்து இந்த வேக்சின்ஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்படணும் பிட்வீன் டிசம்பர் 2019 டு மார்ச் 2020 அப்படின்றது. அண்ட் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடையணும் ஆஃப் எண்டிங் ப்ரிவென்டபிள் சைல்டு டெத்ஸ் பை 2030 2030 குழந்தைகள் இறப்பு அப்படின்றத வந்து தடுக்கணும் அப்படின்றது. ஸோ இவங்க வந்து 272 டிஸ்ட்ரிக்ஸ் 27 ஸ்டேட்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செலக்ட் பண்ணி இம்யூனைசேஷன் அப்படின்றது கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. அண்ட் பிளாக் லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ட்ரைபல் பாப்புலேஷன்ஸ் அப்படின்றது வந்து அதிகம், அவங்கள வந்து ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்றது. ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அல்லது என்னென்ன மினிஸ்ட்ரிஸ் வந்து இதுக்காக வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், பஞ்சாயத்தி ராஜ், மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் அதர்ஸ். இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மிஷனுக்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் டிப்தரியா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பாக்டீரியல் டிசீஸ். இது காஸ் பண்ணுறது கார்னி பாக்டீரியம் டிப்தரியா அப்படின்றது. ஸோ நம்மளுடைய த்ரோட்டுக்கு பின்புறத்தில் வந்து ஒரு திக்கான கவரிங்கை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது ஏற்படுத்துது. இதனால் வந்து ப்ராப்பராக ப்ரீத் பண்ண முடியாது, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், பேரலைசிஸ் ஆகும், ஈவன் டெத் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வூப்பிங் கஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய இன்னொரு பேர் பெர்டூசிஸ் அப்படின்றது. இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. பெர்டூசிஸ் அப்படின்றதுனுடைய அதர் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வூப்பிங் கஃப் அப்படின்றது இதை 100 day கஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து என்ன அப்படின்னா பாக்டீரியல் டிசீஸ் தான். ஸோ இதனுடைய இனிஷியல் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக ஒருத்தருக்கு கோல்டு இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும், தென் ஃபீவர் இருக்கும், மைல்டான கஃப் இருக்கும். இது எல்லாமே வந்து இனிஷியல் சிம்டம்ஸாக இருக்கும். ஆனால் நாள் போக போக இதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்றது ரொம்ப சிவியராக இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா டெட்டானஸ் அப்படின்றது. இந்த டெட்டானஸ் அப்படின்றது வந்து க்ளோஸ்ட்ரீடியம் டெட்டானி அப்படின்ற பாக்டீரியானால ஏற்படுத்துது. இந்த பாக்டீரியா வந்து நார்மலாக சாயில், சலைவா, எச்சி, டஸ்ட்டு, மேன்யூர்னா தெரியும், உரம், இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியது. இந்த நோய்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லாக்ஜா அப்படின்றது. இந்த பாக்டீரியா எப்படி ஹியூமன் பாடிக்குள்ளே என்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஸ்கின்ல வந்து ஏதோ ஒரு கட்டோ அல்லது ஊன்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக வருது. தென் பாடியில் என்டர் ஆனதுக்கப்புறம் நிறைய என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்போர்ஸை வந்து டெபாசிட் பண்ணுது அந்த ஊன்ஸில். ஸோ இதன் மூலமாக இந்த நியூட்ரோடாக்சின் அப்படின்றது வந்து நம்மளுடைய பாடியினுடைய மசில் மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நர்வ்ஸோட சேர்ந்து இன்டர்ஃபியர் ஆகி மசில் மூமெண்ட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா
இதை வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும், மசில் மூவ்மெண்ட் அண்ட் தென் மசில் கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்காது இந்த டெட்டானஸ் அப்படின்றது டிசீஸ் அஃபெக்ட் பண்ணவங்க. தென் மெனிஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மெனிஞ்சஸ் அப்படின்றது வந்து பிரெயினை கவர் பண்ணியிருக்கக்கூடிய 3 மெம்பரேன்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஸ்பைனல் கார்ட். ஸோ இங்கே பார்த்தா தெரியும் நமக்கு டியூரா மேட்டர், அரக்னாய்டு அண்ட் பியா மேட்டர் இது எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறோம்னா மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு மேலே தான் வந்து என்ன இருக்குன்னா ஸ்கின் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ பிரெயின் அதனுடைய இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்துது, வீக்கம் ஏற்படுத்துது. அண்ட் ஸ்பைனல் கார்ட் மெம்பரேன்ஸில் வந்து வீக்கத்தை வந்து ஏற்படுத்துது. இது நார்மலாக வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால ஏற்படக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்செஃபலிட்டிஸ் அப்படின்றது இதுவுமே வந்து என்னதுன்னா பிரெயினுடைய இன்ஃப்ளமேஷன் வீக்கம் தான். எதனால் அப்படின்னா இன்ஃபெக்ஷன்னால. இதுவும் வைரல் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம். சில கேசஸில் எடுத்தோம் அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை, இம்யூன் சிஸ்டம் டிஸார்டர்னாலையும் இந்த என்செஃபலிட்டிஸ் அப்படின்றது வந்து ஏற்படலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 2020க்கான மீட்டிங். ஸோ WEF அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படின்றத. இது ஃபவுண்ட் பண்ணப்பட்ட வருஷம் அப்படின்னா 1971. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இதனுடைய ஆனுவல் மீட்டிங் ஒவ்வொரு வருஷமும் எந்த பிளேஸில் நடக்கும் அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் டாவோஸ் அப்படின்ற பிளேஸில். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான லீடர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிஸ்னஸ் லீடர்ஸாக இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் லீடர்ஸு, எக்கனாமிஸ்ட், செலிபிரிட்டிஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட் இது எல்லாம் சேர்ந்து ஒரு 5 days வந்து இந்த மீட்டிங் அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா குளோபல் இஷ்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் அரௌண்ட் 500 பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நடத்துவாங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் ரயில்வேஸ் பியூஷ் கோயல் அப்படின்றது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. எத்தனையாவது மீட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா 50th WEF ஆனுவல் மீட்டிங். எந்த டேட்லேருந்து எந்த டேட் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா January 20 January 24, 2020 அப்படின்றது வரைக்கும். இந்த மீட்டிங்கான தீம் என்ன அப்படின்னா ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஃபார் அ கொஹசிவ் அண்ட் சஸ்டைனபிள் வேர்ல்டு அப்படின்றதான் இந்த 50th WEF ஆனுவல் மீட்டிங்கான தீம் அப்படின்றது. இந்த WEF அப்படின்றது சர்டன் போர்ட் மெம்பர்ஸை வந்து இருக்கும். அவங்க வந்து நிறையா வந்து இண்டெக்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வேறு கிளாஸில் வந்து நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிறையா இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து வேர்ல்டு லெவலில் வந்து சர்டன் க்ரைட்டீரியாஸை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இண்டெக்ஸ் அப்படின்றத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ அப்படின்றது இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஜான்வரி கரண்ட் அஃபேர்ஸுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்றது பார்த்துருக்கோம். அண்ட் இதனுடைய கண்டினியூஷன் வந்து ஃபர்தர் கிளாஸஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோட வீடியோ அப்படின்றது இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ளீஸ் லைக் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஆல்.